அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் ஏரியா, அதாவது கண்ணை அண்ணன் கொடிக்காலுக்கு வந்து பார்த்துருக்கோம். தொடர்ச்சியாக அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷமா வந்து விவசாயம் பண்ணுறாரு. மற்ற கரும்பு போட்டிருந்தாரு, அதுக்கு பின்னாடி தென்னை போட்டிருந்தாரு, அதுக்கு பின்னாடி வாழை போட்டிருந்தாரு. இப்போ சமீப காலமாக வந்து பார்த்தீங்கன்னா வெத்தலை போட்டிருக்காரு. இந்த வெத்தலை கொடிக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன சொல்கிறோமோ அதெல்லாம் செய்வார். திருப்போணத்துலேயே வந்து அதிக மகசூல் எடுக்கக்கூடிய ஒரு விவசாயின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணன் தான். இன்னைக்கு வந்து இந்த வெத்தலைக்கு வந்து இந்த வேமோட பங்களிப்பு என்ன இருக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கு சொல்ல போகிறோம். இந்த வேம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா விஏஎம்ன்றது வந்து வெசிகுலார் ஆர்பசிகுலார் மைக்ரோரைசியானுடைய சுருக்கந்தே வந்து இந்த வேம்ன்றது. நம்ம லிங்கா கெமிக்கலோட மைக்ரோன்ல இருந்து அக்ரியோக்ரோடக்கில் வந்து இதை வந்து நம்ம உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எண்டோமைக்ரோரைசியா என்ற கூட்டு பொருளான உருவானது. இது வந்து இந்த வேம் வந்து இதில் எப்படி பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், தொடர்ச்சியாக வந்து வேமை பயன்படுத்தும் போது இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மணிச்சத்தையும் சாம்பல் சத்தையும் இந்த பயிர்களுக்கு எடுத்து கொடுக்குது. அதுபோக வந்து சல்ஃபரை எடுத்து கொடுக்குது, உங்களுக்கு கால்சியத்தை எடுத்து கொடுக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வேர் வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டுது. வேர் வளர்ச்சி அதிகமாக தூண்டும் போது பக்கத்தில் இருக்க எந்தெந்த இடத்துல மைக்ரோ நியூட்ரியன்ட் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து கொண்டாந்து இந்த செடிகளுக்கு கொடுக்குது. சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இறைக்கிறனுடைய அளவு வந்து ரொம்ப லேட் ஆயிரும். அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பூமியிலிருந்து இதனுடைய நேரடி சூரிய ஒளியிலிருந்து தண்ணியை வந்து வேஸ்ட் ஆகிறத வந்து நிப்பாட்டிடுது. தொடர்ச்சியாக இந்த வேம் பயன்படுத்துறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர் மூலியமாக பரவக்கூடிய உட்பூஞ்சானமாக பரவிடுது. இதில் நிறைய செதில் பூச்சிகள் சில டைமில் வரும். கீழே உணவுகள் பற்றாக்குறை அதிகமாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த செதில் பூச்சிகள் வரும். செடிகளுக்கு ஆரோக்கியமாக கொடுத்து இந்த வேம் வந்து இந்த பயிரை வந்து ஆரோக்கியமாக வளர்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு 100% பயன்படுது. அதனால அனைத்து விவசாய பெருமக்களும் இந்த வேம் வந்து பயன்படுத்துங்க. பயன்படுத்துறவுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 5 மில்லி சொன்னது மாதிரி வந்து மாலை நேரங்களில் பயன்படுத்துங்க. சப்போஸ் வெயில் கூட இருக்கும்போது 7 மில்லி கூட பயன்படுத்திக்கலாம். இதில் வந்து நம்ம நிறுவனத்திலிருந்து பவுடர் ஃபார்மிங்லையும் கிடைக்குது, லிக்விட் ஃபார்ம்லையும் கிடைக்குது. பவுடர் ஃபார்மிங் கொடுத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 5 கிலோ கொடுங்க. இல்லை லிக்விடில் கொடுத்தீங்கன்னா 1 லிட்டர்லேருந்து 2 லிட்டரு. இலை வெளியாக கொடுக்கும்போது வந்து 5 மில்லி கொடுங்க. தொடர்ச்சியாக வேமை பயன்படுத்தி அதிக மகசூல் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.